பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ ஜனமே, தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். ஒரு தாளந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். ஆம் தேவ பிள்ளையே, இந்த அத்தியாயங்களை நாம் அறிந்திருக்கிறோம். எஜமானானவன் தன் வேலைக்காரர்களிடத்திலே அவன் பல தாளந்துகளை கொடுத்து அனுப்பி வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதில் குறிப்பாக தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம், ஒரு தாளந்தை வாங்கினவன் அவன் போய் தனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை மண்ணை தோண்டி அதில் புதைத்து அவன் வைத்தான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நீங்கள் புலம்புவது உண்டு. அவனுக்கு நிறைய தாளந்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார், நல்லா அவன் சம்பாதிக்கிறான், அவனுக்கு நல்ல வருமானம் இருக்குது, அவன் நல்லா பாடுறான், அவன் நல்ல இசை வாசிக்கிறான், அவன் நல்ல காரியங்களை அவன் செய்கிறான், அவன்கிட்ட நிறைய இருக்குது, அதனால் அவன் செய்கிறான். இன்றைக்கி அநேகர் பேசுகிறதான வார்த்தைகள். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னிடத்தில் எவ்வளவு இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்ப்பதில்லை. உன்னிடத்தில் இருக்கிறதை நீ எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதை தான் தேவன் பார்க்கிறார். உன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான ஒரு தாளந்து, உங்களுக்கு எதுவுமே செய்ய தெரியாது, ஜெபிக்க மட்டும்தான் தெரியும். உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? அதை குழி தோண்டி புதைக்கிற அனுபவம் இருக்கா? அதை குழி தோண்டி எனக்கு பாடலாம் வரல, எனக்கு அதை செய்ய வரல, இதை செய்ய வரல, அப்படி சொல்லி ஜெபத்தை விட்டு விடாதே. தேவன் கொடுத்த தாளந்தாகிய ஜெபத்தை விட்டு விடாதே. அடுத்து, அவர்களெல்லாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேலையில் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அப்படி என்று சொல்லி தன் வேலையில் அசதியாய் இருக்கிறவர்கள், அசதியாய் போய்விடுகிறவர்கள், அதை மண்ணை தோண்டி புதைத்து வைக்கிறதான அனுபவங்கள் வேண்டாம் தேவ பிள்ளையே. கொடுக்கப்பட்டதை எப்படி இன்னும் மேலோங்கி எழும்புவதற்கு தேவன் உதவி செய்ய முடியும் என்பதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓடுகிறவர்களாக இருக்கணும். அதே போல் தேவன் நமக்கு ஏதோ ஒரு தாளந்தை கொடுத்திருக்கலாம். அப்போ அந்த தாளந்தை நாம் எனக்கு இது மட்டும்தான் தெரியும் என்று சொல்லி புதைத்து வைத்து விடுகிறோம். அதை நம்ம மேம்படுத்துகிறது கிடையாது, அல்லது அதை அப்படியே ஒழித்து வைத்து விடுகிறதான சூழ்நிலைகள் இருக்கட்டும். இதை வச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அமைதியாகி போய்விடுகிறோம். இல்லைங்க, உங்களுக்கு ஒரு சண்டே ஸ்கூல் ஊழியம் செய்ய தெரியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை செய்ய முடியுமா? ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் பக்கமாய் சொல்லி கொண்டு வர முடியுமா? அல்லது உங்களுடைய காரியங்களிலே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? என்ன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை செய்வதற்கு முற்படுங்கள். அநேக நேரங்களில் ஏன் தாளந்து புதைந்து போகிறது என்றால், மற்றவர்களை பார்த்து தாளந்தை நாம் புதைத்து விடுகிறோம். மற்றவர்களை பார்த்து நம்முடைய தாளந்தை வெறுமையாக்கி விடுகிறோம். ஒரு நாளும் அந்த தவறை உங்கள் வாழ்க்கையில் செய்யாதிருங்கள். அவர்கள் 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 என்று சொல்லி நீங்கள் தாழ்ந்து போய்விட வேண்டாம். அவர்கள் உயர்ந்து போய்விடுவார்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இறங்கி போய்விடுவீர்கள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். தாளந்தை புதைக்கிற அனுபவங்கள் அல்ல, அந்த தாளந்தை இரட்டிப்பாய் மாற்றுகிற அனுபவங்கள். ஜெபிக்க தான் தெரியும், நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஜெபத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்க. தேசத்தை அசைப்பார், குடும்பங்களை அசைப்பார், ஒரு கூட்டத்தை கர்த்தர் அசைப்பார், தேவன் சபையை அசைப்பார், உங்கள் தொழில்களை கர்த்தர் அசைப்பார், உங்கள் வேலைகளை கர்த்தர் அசைப்பார். நீங்கள் நினைக்கக்கூடாது ஜெபம் சாதாரணமானது என்று சொல்லி. இதே போல் ஒவ்வொரு காரியங்களிலும் அதே போல தான் தேவன் கொடுத்த தாளந்தை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்த, தேவனுக்காக பயன்படுத்த, தேவன் நிமித்தமாய் அதை மேற்கொண்டு எழும்ப தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்கள் வாழ்க்கையில் அதை தேவன் இரட்டிப்பாய் அதை மாற்றுவார், இரட்டிப்பாய் ஆண்டவர் மாற்றுவார். தேவன் கொடுத்த தாளந்தை சரியான விதத்தில் பயன்படுத்துவீர்களானால் தேவன் அதை இன்னும் பெருக பண்ணி அதன் மூலமாய் உங்களுடைய நன்மைகளை கர்த்தர் இன்னும் அதிகமாய் வர்த்திக்க செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள், உங்கள் தாளந்துகளை புதைத்து விடாதீர்கள். தேவன் கொடுத்ததை
கர்த்தர் நிமித்தமாய் பயன்படுத்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கண்களை பிடிச்சி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓடுகிற ஒவ்வொரு பாதைகளில் கர்த்தர் கொடுத்த தாளந்து, கர்த்தர் நிமித்தமாய் அதை பயன்படுத்த, அதை புதைத்து வைக்கவோ ஒழித்து வைக்கவோ அப்படிப்பட்ட அனுபவங்கள் அல்ல. யாருக்கு தெரியும் யார் என்ன செய்ய போகிறார், அப்படிப்பட்ட அனுபவங்கள் அல்ல. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் நிமித்தமாய் ஓட வேண்டும் என்கிற உணர்வை தந்து நடத்துவீராக. தங்களுடைய வேலைகள், தொழில்கள், செய்கிற காரியங்கள் யாவையும் வாய்க்க பண்ணி வர்த்திக்க செய்து பெருக பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க வாழ்க்கையில் உங்கள் தாளந்துகளை ஒரு நாளும் புதைத்து விடாதிருங்கள், ஒழித்து விடாதிருங்கள். தேவன் உங்களை பெருகச் செய்வார், வர்த்திக்கச் செய்வார். கர்த்தர் நிமித்தமாய் பயன்படுத்துங்கள். அதில் பெரிய காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்வாராக. God bless you. God bless you. God bless you.